Hey, well, this Goan and welcome to Cinema Mobster. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு ஹோல்சம் அண்ட் ஃபீல் குட்டான ஒரு மூவி பார்த்தேன். லவ் மூவி டு சே. ஸோ ஐ வாண்ட் ஷேர் வித் யூ கைஸ். ஐ ஹோப் யூ கிவ் கைஸ் கிவ் இட் அ வாட்ச். மூவி நேம் இஸ் லிட்டில் ஹார்ட்ஸ். இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு, ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் தெலுங்கு படம் டு சே. அண்ட் ஓடிடியில் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி 4 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். டப்பிங் வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. அண்ட் நான் தமிழில் தான் பார்த்தேன். ஸோ டப்பிங் வந்துட்டு எனக்கு பெரிய இஷ்யூவாக தெரில. ஸோ கதை வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய படம் பார்த்துருப்போம். ஒரு அகில்னு ஒரு பையன், அண்டு 17 வயசு தான் ஆகுது அவருக்கு. அவர் வந்துட்டு பிடெக் ஜாயின் பண்ணுறதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்பார். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுவார். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுனால அவரோட லவ்வர் அவர் விட்டுட்டு போயிடும். அவங்க அப்பா வந்துட்டு அவங்க அப்பா பற்றி சொல்லி ஆகணும். அவங்க அப்பாவும் அவரும் வந்துட்டு படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க தான் ட்ராவல் ஆவாங்க. 2 பேரும் ரொம்ப ஒரு சரியான காம்போ. அவர் அப்பா வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டாலே அவனை போட்டு கலாச்சிக்கிட்டு நோண்டிக்கிட்டு ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அவங்க அப்பா கேரக்டரு. ஸோ ஃபெயில் ஆயிடுவான். அவங்க அப்பா என்ன பண்ணிடுவார், நீ வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி அவனை ஒரு கோச்சிங் சென்டருக்கு சேர்த்து விட்டுருவாரு. கோச்சிங் சென்டருக்கு போன அப்புறம் தான் அவர் வந்துட்டு காத்தியாயினி அப்படின்ற ஒரு பொண்ணு பார்ப்பாரு. அங்கே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அவங்க மேலே லவ் ஆயிரும். காத்தியாயினி தான் ஹீரோயின். அண்டு அவங்க மேலே லவ் ஆயிரும். லவ் ஆன அப்புறம் அவர் ப்ரப்போஸ் பண்ணிடுவார். ப்ரப்போஸ் பண்ண அப்புறம் தான் அவருக்கு தெரிய வரும் காத்தியாயினி வந்துட்டு இவரோட 3 வருஷம் பெரிய பொண்ணு அப்படின்றது. ஸோ வந்துட்டு அங்கேயே அவருக்கு ஒரு பெரிய ஒரு லாஸ் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதெல்லாம் தாண்டி அவங்க 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சு அந்த லவ்ல என்னென்ன ஆச்சு, அப்புறம் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்றது தான் படம். பட் இதை வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபன்னியான வேலை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கதை வந்துட்டு நம்ம நிறைய பார்த்துருப்போம். பிரேமம், பிரேமலு அண்ட் ஜோ, இந்த மாதிரி நிறைய படம் வந்துச்சு. அந்த மாதிரி நிறைய படம் நம்ம பார்த்துருப்போம். பட் இதில் ஒரு யூனிக்னஸ் என்னன்னா, இது நம்ம நாஸ்டாலஜியா ஃபீலிங்ஸை ரொம்ப நிறையாவே காமிச்சிருக்கோம். பிகாஸ் இந்த படம் நடக்கிற டைம் பீரியட் வந்துட்டு 2015 to 20. ஸோ அந்த டைமில் தான் டெக்னாலஜின்றது வந்துட்டு ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுன்னே சொல்லலாம். லிட்டரலாக சொல்லணும்னா கீபேட் ஃபோன்லேருந்து டச் ஃபோனுக்கு வந்து, டச் ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து, ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு மாறும். ஸோ அந்த படத்தில் அவங்களோட லவ் ஸ்டோரி கூட சேர்ந்து அவங்க டெக்னாலஜி எப்படி வளருது அப்படின்றது வந்துட்டு நமக்கு ரொம்ப அழகாகவே காமிச்சிருப்பாங்க. அண்ட் படம் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ரிலேட்டபிளாக இருக்கும். அண்ட் அதே வகையில் ஃபன்னியாகவும் இருக்கும். நமக்கு வந்துட்டு நம்ம சின்ன வயசில் என்னென்னலாம் பண்ணமோ அதை தான் படத்தில் நிறைய விஷயம் காமிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்பவே ரிலேட்டபிளாக இருந்துச்சு. அண்டு இன்னொரு விஷயம், இப்போ எல்லாருமே நம்ம இன்ஸ்டா அது இதுன்னு ரொம்ப அட்வான்ஸ்டாக போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். பட் ஃபேஸ்புக் அந்த டைமில் எவ்வளோ ஒரு பூமாக இருந்துச்சு. ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றதையும் காமிச்சிருந்தாங்க. படம் வந்துட்டு ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும், ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். அவங்க அப்பா கேரக்டராக இருக்கட்டும், அந்த பையன் ஹீரோவாக வரவன், ஈவன் அந்த ஹீரோயினுமே சரி, எல்லாருமே படத்தில் வந்துட்டு யாருமே சீரியஸான ஒரு ரோலே பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாருமே ரொம்ப ஃபன்னாக தான் இருப்பாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ரோல் 2 பேர் பண்ணியிருப்பானுங்க. அவனுங்களுமே சூப்பராக நடிச்சிருப்பாருங்க. ஃபன்னியாக இருக்கும் படம் வந்துட்டு. இந்த சீரியஸாக மெசேஜ் சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப ஃபன்னாக இருக்கும். லைட் ஹார்ட்டடான மூவி. ஒரு வீக்கெண்ட் வந்துட்டு நம்ம ஜாலியாக வீட்டில் வந்துட்டு குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம். ஃபன்னாக இருக்கும். எல்லாருமே சிரிச்சு பார்ப்பாங்க ஜாலியாக. ஸோ ஐ ஹோப் யூ கிவ் இட் அ வாட்ச். அண்ட் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க யாராச்சும்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த படம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் we'll see you in the next video. Okay, like, comment and subscribe. Bye bye.